ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரெஸ்யூம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரெஸ்யூம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமானது. ஒரு வேலைக்கோ இருக்க போனீங்க அப்படின்னாலுமே ரெஸ்யூம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க. ஸோ ரெஸ்யூம் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் ஃபஸ்ட் எடுத்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேவ் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூம் டைப் பண்ணிக்கோங்க. டைட்டில், சரிங்களா? ஸோ டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இது வந்து சென்டரில் வரணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இருக்கு பாருங்களேன், இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் சென்டரில் வந்துடும். இது வந்து ஹெட்டிங். ஸோ வந்து இதில் ஹெட்டிங் ஆப்ஷன் எது இருக்குன்னு பாருங்கள். ஹெட்டிங் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் சென்டரில் வச்சுக்கோங்க. ரெஸ்யூமில் சென்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்டர் தட்டிங்க. என்டர் தட்டிங்க கீழே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், சரிங்களா? நேம் டைப் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக வந்து நேமே டைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர், சரிங்களா? அது கீழே உங்களோட அட்ரஸ், ஷிஃப்ட் என்ட்ரு போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லைனில் கரெக்டாக வரும். இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1/2 ஈஸ்ட் ஸ்ட்ரீட் போட்டுங்க. இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி, சரிங்களா? இந்த மாதிரி மெயில் ஐடி டைப் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த லைன் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை லைட்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து அடுத்த லைனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டில் வச்சுட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அடுத்த லைன் வரும். இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஷிஃப்ட் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா அடுத்த லைன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்கோடு கொடுக்கணும் அப்படின்னா பின்கோடும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சரிங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இது வந்து நான் வந்து இங்கேயும் நம்ம வச்சுருக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே எனக்கு கீழே வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் இதுக்கு கீழேயே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது வந்து எனக்கு ஹெட்டிங். ஸோ வந்து போல்டு ஆகிறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டேபிள் காலம் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ வந்து இன்சர்ட் ஆப்ஷன் போய்க்குங்க. இன்சர்ட் ஆப்ஷன் போய்ட்டோன்னா டேபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ வந்து நீங்கள் எத்தனை டிகிரி முடிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி 5x3 இந்த காலம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இன்சர்ட் போய்க்குங்க. டேபிள் போய்ட்டு 5 காலம் போதும் நமக்கு. ஸோ 5, சரிங்களா? இங்கே வந்து இயர் ஆஃப் பாசிங், இங்கே வந்து குவாலிஃபிகேஷன், இங்கே வந்து சப்ஜெக்ட்டு, இங்கே வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ், இங்கே வந்து பர்சன்டேஜ். சரிங்களா? கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசாகும். ஸோ நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இயர் ஆஃப் பாசிங் சாம்பிளுக்கு 2000 படிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு 10th, சரிங்களா? சப்ஜெக்ட் வந்து மேஜர் சப்ஜெக்ட் ஏதோ அதை போட்டுங்க, தமிழ்.
ஸ்கூல் வந்து ஓகேங்களா, பெர்சன்டேஜ் வந்து ஒரு 80. அதுக்கப்புறம் 12th இங்கே நம்ம 10ன்னு போனால் போட்டுக்கலாம். சரிங்களா, இதுவும் தமிழ் தான், இதுவும் அதே ஸ்கூல் தான். ஸோ நீங்கள் என்ன ஸ்கூல் படிச்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிகிரி. ஸோ இங்கே வந்து ஒரு 90. சரிங்களா, போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கடைசியில் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்த அப்படி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுன்றக்காண்டி நான் உங்களுக்கு வேகமாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இங்கே வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அது நீங்கள் படிச்சுக்கலாம். டேலி தெரிஞ்சால் டேலி, இதை ஹைலைட் பண்ணியிருந்தால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹைலைட் ஆயிரும். அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா போல்டில் வருது. ஸோ நமக்கு இதுக்கு போல்டு தேவையில்லை. ஸோ போல்டு எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை போட்டுக்கலாம். ஸோ நம்ம சாம்பிளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டீங்க இல்லை உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரில அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் வந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதில் எது கரெக்டாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒர்க் ஆர்கனைசேஷன் என்ன டிசிக்னேஷனில் இருந்தீங்களோ டிசிக்னேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ வந்து நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ 2 இயர்ஸ் போட்டுக்கலாம். ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சாம்பிளுக்கு இந்தியா பிரைவேட் லிமிடெட். சரிங்களா, டிசிக்னேஷன் வந்து ஒரு வந்து சூப்பர்வைசர். நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1 இயர். ஸோ அதை போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ப்ரைவேட் லிமிடெட் போட்டுக்கோங்க. இங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்காண்டி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹெட்டிங். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போயிட்டு போல்டு கொடுத்துருங்க. போல்டு கொடுத்துருங்க அப்படின்னா போல்டு ஆகும். இது எல்லாமே கடைசி நான் அலைன் பண்ணுறது வந்து ஈஸியாக எப்படின்னு சொல்கிறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேவையான வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கடைசியில் அலைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் மேக்ஸிமம் புதுசாக நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சும்மா ஒரு 1 பேஜுக்கு இருந்தால் கூட போதும். சரிங்களா, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூமுக்கு வந்து நிறையா ஃபார்மேட் இருக்குது. நெட்லேயே உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறையா இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த டீட்டெயிலாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் அட்ரஸ் தான். ஸோ அட்ரஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே மேலே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு வந்து அப்படிங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி, இது ரெண்டுமே செலக்ட் ஆகுது. ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சம், அவ்வளோதான். சரிங்களா, அவ்வளோதான். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்யூமில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துடலாம். சரிங்களா, உங்களோட நம்பரை கொடுத்துருங்க. சாரி, கீழே வந்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே
இது நான் இந்த ரெஸ்யூம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு சாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் வேணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெஸ்யூம் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ 2 பேஜ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஃபாண்ட்டில் வர மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இப்போ சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாண்ட் இருக்குது. நம்ம வந்து இங்கே கேலிபிரி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்குரிய சைஸும் வந்து நீங்கள் கரெக்டான சைஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூமுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வச்சிங்க அப்படின்னா கூட கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரெஸ்யூம்ன்றதை இதை வந்து எப்பவுமே ஹைலைட் பண்ணி இது வந்து எப்பவுமே டைட்டில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம 18 வச்சுருக்கோம். மெயில் வந்து கரெக்டாக கீழே போயிருக்கு. ஸோ நம்ம அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படி வரணும் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்டிங். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் என்டர் தட்டிங்க அப்படின்னா ஹைலைட் ஆகும். இது வந்து ஹெட்டிங். ஸோ அண்டர்லைன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அப்படி இல்லை கொஞ்சம் இப்படி இறக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருந்தால் போதும். நீங்கள் இது எல்லாமே செலக்ட் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெஸ்யூமு. சரிங்களா? அப்படியே அடுத்து கீழே போகலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் எதையும் அண்டர்லைன் பண்ணுறதா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுக்கு நம்ம டைட்டில் கொடுத்துடலாம். Ctrl+B அண்டர்லைன் கொடுத்துருங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கார்னரில் வச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு போங்க. இந்த இடத்துல சின்னதாக இருக்கும். அதை அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியும். சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் சென்டரில் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரணும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி உடஞ்சி அப்படின்னா நீங்கள் என்டர் தட்டி நெக்ஸ்ட் பேஜ் கூட கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் 2 பேஜ் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ரெஸ்யூம் அப்படியே 2 பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் அதை செகண்ட் பேஜில் கூட கொண்டு போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இங்கே வந்து நான் சிம்பிளாக டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக ஈஸ்டர் சீட்டு என்ன தெரு என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லாமே போட்டுருங்க. ஃபோன் நம்பர் வந்து மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதை போட்டுக்கோங்க. சும்மா இதில் போய்கிட்டு நீங்கள் கிரிக்கெட் விளையாட தெரியும் அதெல்லாம் போட வேணாம். நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இங்கே பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருங்க. ஏன்னா பர்சனல் டீட்டெயில் வந்து அவங்க மேக்ஸிமம் அவங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி அவங்க கேட்கல அப்படின்னா அவங்க ரெஸ்யூம் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? இது வந்து இப்படி பக்கத்தில் அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது நகர்ந்து போயிட்டே இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைன் அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே லைனில் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரே லைனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஸ்யூம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களை பற்றின ஒரு
ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரிஸ்யூம்லேயே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் மொபைல் நம்பர் வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் பிறகு அந்த நம்பர் ட்ரை பண்ணிடாதீங்க. தேங்க்யூன்றது சென்டரில் வந்தால் போதும். சரிங்களா? டிக்ளரேஷன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த டிக்ளரேஷன் கொடுத்து தான் ஆகணும். பிளேஸ்ன்றது இந்த சைடில் வரட்டும். யுவர்ஸ் பெய்த்பிளி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போட்டுங்க. யுவர்ஸ் பெய்த்பிளிக்கு கீழே தான் போட்டுங்க, இல்லைனா மேலே கூட போட்டுக்கலாம். சரிங்களா? பிளேஸில் வந்து நீங்கள் ரிஸ்யூம் கொடுக்கும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பிளேஸு, டேட்டு, நீங்கள் என்ன பிளேஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அந்த பிளேஸோட பிளேஸ் எழுதிக்கோங்க. அந்த பிளேஸோட அன்னைக்கோட டேட் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான ரிஸ்யூம் ஃபார்மேட் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்யூம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். இந்த ரிஸ்யூமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்யூம் வந்து ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிஸ்யூம் நீங்கள் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக்சர் எதில் இருக்கோ நீங்கள் அதில் போயிட்டு அதில் பிக்சரை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் கொடுத்துருங்க. டபுள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஸ்யூமுக்குள்ளே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்துன்னு இருக்கும். ஹைட்டில் போயிட்டு ஒரு 5, வித்தில் வந்து ஒரு 5 கொடுத்துருங்க. ஹைட்லேயும் வித்துலேயும் கரெக்டாக 5 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து சிறுசாயிரும். சிறுசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸ்கொயர் கூட கொடுத்துருங்க. ஃபோட்டோ இன்னும் நீங்கள் சர்ச் ஆகிறதுக்கு இந்த சைடில் அப்படி இந்த ட்ராக் பண்ணி எழுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகும். நீங்கள் ரிஸ்யூமில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் மேலே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை கீழே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் டெக்ஸ்ட் ஸ்கொயர் பாக்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்யூமுக்குள்ள ஃபோட்டோ அழகாக வந்து நீங்கள் வந்து உட்காந்துடும். நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து இந்த பக்கமும் வச்சுக்கலாம், இல்லை இந்த பக்கம் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். சரிங்களா? ரிஸ்யூமுக்கு இது போதும். இன்னும் வேறு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.